மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. திரைசேரி உண்டியல்களை ஏல விற்பனை செய்வது குறித்து இலங்கை மத்திய வங்கி முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்படி 1,25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 27ஆம் திகதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 45,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சையின் போது கடமையாற்ற உள்ள ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை. நடைபெறவுள்ள கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை மண்டபத்திற்குள் பணியில் ஈடுபடும் ஊழியர்கள் கையடக்க தொலைபேசியை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். பரீட்சைகள் திணைக்களத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அர்ச்சுனா எம்பியின் சர்ச்சையை ஏற்படுத்திய செயல். நாடாளுமன்ற சம்பிரதாயத்திற்கு அமைவாக உறுப்பினர்கள் நடந்து கொள்வது இன்றியமையாதது என சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் கேள்விக்குரிய வகையில் நடந்து கொள்வதற்காக மக்கள் உறுப்பினர்களை தெரிவு செய்வதில்லை எனவும் அந்த அமைப்பு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் மாவட்டத்திலிருந்து சுயேட்சை குழுவின் கீழ் இவ்வருடம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட இராமநாதன் அர்ச்சுனா முதல் நாளிலே சர்ச்சைக்குரிய வகையில் நடந்து கொண்டுள்ளார் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. யாழில் ஊருக்குள் புகுந்த முதலையால் பரபரப்பு. யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் உள்ள மூத்த விநாயகர் கோவிலுக்கு அண்மையில் 8 அடி நீளமான முதலை ஒன்று புகுந்தமையினால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. முதலை உயிருடன் இருப்பதை அவதானித்த அப்பகுதி மக்கள் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவித்திருந்த நிலையில் அப்பகுதிக்கு வருகை தந்த உத்தியோகத்தர்களால் முதலை உயிருடன் பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் யாழ் மாவட்டத்தில் நிலவி வரும் மழையுடனான சீரற்ற காலநிலை காரணமாக அருகிலுள்ள நீர்நிலைகளில் இருந்து குறைந்த முதலை ஊருக்குள் வந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். பொது தும்புத்தடி எதையும் கூட்டாது. அனுரவை கடுமையாக விமர்சித்த சுமோ. தமிழ் தேசியம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் நடவடிக்கைகள் எதுவும் தமிழ் மக்களை திருப்திப்படுத்தாது என ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தெரிவித்தார். மேலும் மக்கள் நினைக்கவில்லை அனுர வெல்லுவார் என்று. ஆனால் தற்போது இதற்கு முன்பு தேர்தலில் 3% வாக்கு பெற்ற ஒருவர் இப்போது 42% வாக்கு பெற்றதும் மந்திரவாதி வந்துவிட்டார். இவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பார், இவரிடம் கொடுத்து பார்க்கலாம் என அவர்கள் நினைக்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் வயல்வெளி பகுதியிலிருந்து குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு சுதந்திரபுரம் கரிசல் வயல்வெளி பகுதியில் வேலைக்காக சென்ற 38 அகவையுடைய குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. சுதந்திரபுரம் மத்தி உடையார்கட்டு பகுதியினை சேர்ந்த சிவஞானம் ரமேஷ்குமார் என்ற குடும்பஸ்தரை உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கரிசல் வயல் பகுதியில் வயல் வேலைக்கு சென்று வருபவர் என்றும் வயல் வேலை இல்லாத காலத்தில் கடற்கரையில் உள்ள வாடிகளில் வேலை செய்து வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டு புதுக்குடியிருப்பு ஆதார மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் விவகாரம். ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சியுள்ள 4 தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நியமிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு முன்பாக ஏற்பட்ட குழப்ப நிலை. கத்தரமுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது குழப்பமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. கொரிய E8 விசாக்கு அனுமதி கோரி சில தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு பணியகத்திற்கு முன்பாக போராட்டம் தொடர் சத்தியாகிரகமாக மாறியுள்ளது. பணியகத்தின் முன்னிலையிலுள்ள நடைபாதையில் தற்காலிக கூடாரம் ஒன்றை மேற்கொள்வதற்கு போராட்டக்காரர்கள் முன்வந்துள்ளனர்.